ஹே பிரியா, அம்மா இன்னைக்கு சாக்லேட் கேக் வாங்கிட்டு வந்திருக்காங்க தெரியுமா? என்ன? சாக்லேட் கேக்கா? சூப்பர்ல. நான் சாப்பிட போறேன். தள்ளு ஜீவா, நான் சாப்பிடணும். தள்ளு. ஹலோ மேடம், உங்களை வெறுப்பேற்ற தான் நான் சொன்னேன் சரிங்களா? அம்மாட்ட கெஞ்சி கேட்டு வாங்கிட்டு வர சொன்னது நான். நீ சாப்பிடுவியா? நான் சாப்பிட போகிறேன். நீ வேடிக்கை பாரு. அம்மா எனக்காக தான் வாங்கிட்டு வந்தாங்க, உனக்காக ஒன்றும் கிடையாது. நான் தான் சாப்பிடுவேன். ஆ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. எனக்கும் வேணும். நானும் சாப்பிடுவேன். போ, எனக்கும் வேணும். அதெல்லாம் தர முடியாது, தர முடியாது. நான் சாப்பிடுவேனா, நீ வேடிக்கை பார்ப்பியா? சரியா? பாய். ஜீவா, தரலைன்னா நான் அம்மாட்ட கண்டிப்பா சொல்லுவேன் ஜீவா. அப்புறம் அம்மா உன்னை கண்டிப்பா அடிப்பாங்க. இனிமே உனக்கு எப்பவுமே எதுவுமே வாங்கி தர முடியாத மாதிரி நான் பண்ணிடுவேன். எனக்கு தந்துட்டு சாப்பிடு, இல்லைன்னா நான் கண்டிப்பா சொல்லிடுவேன். இன்னைக்கு நீ அடி தான் வாங்க போற பாரு. ஐயையோ, இவ போய் அம்மாட்ட சொன்னா இனிமே அம்மா நமக்கு எதுவுமே வாங்கி தர மாட்டாங்களே. தெரியாம இவகிட்ட சொல்லிட்டோமோ? இவளுக்கு தெரியாம சொல்லாமையே சாப்பிட்டு இருந்திருக்கலாம். தேவையில்லாம இவளை வெறுப்பேத்துறேன்னு சொல்லி இப்ப நான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேனே. சரி, சமாளிப்போம். என்னடா திரு திருன்னு முழிச்சுக்கிட்டு நிக்கிற? சரி, நீ எப்படியே முழிச்சுக்கிட்டே நில்லு. நான் அதுக்குள்ள போய் உன் பங்கையும் சேர்த்து சாப்பிட்டு வந்துடுறேன். இரு, நான் ஒன்று யோசிச்சு வச்சிருக்கேன், இரு. என்ன யோசிச்சு வச்சிருக்க? எப்படி இவ்வளோ ஏமாத்திட்டு சாப்பிடலான்னு ஏதாவது பிளான் பண்ணியிருப்ப. எனக்கு தெரியாதா உன்னை பத்தி? அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு என்ன ஆனாலும் நான் அந்த கேக்கை சாப்பிட்டே ஆவேன். எல்லாம் ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லையா? சரி, அப்போ கொஞ்சம் வழிய விடு, நான் போய் சாப்பிட்டு வரேன். கேக், சாக்லேட் கேக்கு எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தலை, நான் போய் சீக்கிரம் சாப்பிட்டு வரேன். ஏய், சொல்றதா முழுசா கேளுடி. பிரச்சனை சீக்கிரம் சொல்லுடா, நான் போய் சாப்பிடணும். என்னதான் சொல்ல வர? சொல்லு சீக்கிரம். அதுவா, அது ஒன்றும் இல்லை. நம்ம ஒரு கேம் விளாட்லாம். அதில் ஒரு வேளை நீ வின் பண்ணிட்ட அப்படின்னா சாக்லேட் கேக் ஃபுல்லாக நீயே சாப்பிட்டுக்கோ. இல்லை அப்படின்னா ஃபுல்லாக நான் சாப்பிட்டுப்பேன். ஓகேவா? நீ என்ன கேம்னு முதல்ல சொல்லு, அதுக்கப்புறம் ஓகேவா இல்லையா நான் சொல்கிறேன். நீ என்கிட்ட எந்த கேம்னே சொல்லாமல் உனக்கு தெரிஞ்ச கேமாக சொல்லி என்னை ஏமாத்திட்டேன்னா? இது ஒன்றும் அவ்வளோ பெரிய கேம்லாம் இல்லை. நான் ஜஸ்ட் 5 கொஷின் கேட்பேன். அதுக்கு கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் அப்படின்னா மொத்த கேக்கும் உனக்கு, இல்லை அப்படின்னா மொத்த கேக்கும் எனக்கு. அவ்வளோதான். ஆனால் இதெல்லாம் அறிவு இருக்கிறவங்க விளையாடுற கேம் ஆச்சு. உனக்கும் அறிவுக்கும் தான் சம்மந்தமே இல்லையே பிரியா. நான் தெரியாமல் கேட்டனோ? ஏய், என்ன நினைச்சிட்டு இருக்க ஜீவா? என்னை பத்தி அறிவில்லைன்னு சொல்ற. நீ என்ன கேள்வி வேணாலும் கேளு, நான் அப்படியே டான் டான்னு பதில் சொல்லுவேன். என் அறிவை பத்தி நீ என்ன நினைச்ச? நல்லா எவ்வளோ பிரில்லியன்ட் தெரியுமா? பார்க்க தானே போகிறேன். இங்கே யார் பிரில்லியன்ட், யார் மூக்கடைஞ்சு போக போகிறாங்கன்னு. சரி, கொஷின் கேட்கவா? கொஸ்டினா கேளுடா. நான் சொல்ற ஆன்சரை பார்த்துட்டு நீயே ஷாக் தான் ஆக போற. ஃபர்ஸ்ட் கொஷின். ஆஸ்திரேலியாவோட கேபிட்டல் எது? அதாவது ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் எது? சொல்லு பார்க்கலாம். இவ்வளோதானா? ஆஸ்திரேலியாவோட தலைநகரம் கேன்பரா தானே? ஆ, எப்படி கரெக்டாக சொன்ன? நான் தான் சொன்னல, எனக்கு தெரியும் நீ தான் என்கிட்ட தோக்க போறேன்னு. அடுத்த கேள்வியை கேளு தம்பி. அடுத்த கேள்வி கேளு, பதில் அப்படியே டான் டான்னு வரும். இந்த கேள்வியில் நீ கண்டிப்பாக தோத்துருவ பாரு. நீங்க ஃபர்ஸ்ட் கேளுங்க, அதுக்கப்புறம் யார் தோக்குறாங்கன்னு பார்ப்போம். ஓஹோ, மேடம்க்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸா? சரி சரி, இந்த கேள்விக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். ரோமியோ ஜூலியட் தெரியுமா? அந்த பிளே எழுதுனது யாருன்னு சொல்லு பார்ப்போம். வில்லியம் ஷேக்ஸ்பியர் தான் ரோமியோ ஜூலியட் பிளே எழுதினாரு. பிரியா, எப்படி கரெக்டாக சொன்ன? இது நீ தானே நிஜமாவே? அதெல்லாம் அப்படிதான். நீ அடுத்த கொஸ்டினை கேளு சீக்கிரம். டைட்டானிக் கப்பல் மூழ்கின வருஷம் எதுன்னு சொல்லி பார்ப்போம். இது நான் என் புக்ல படிச்ச ஞாபகம் இருக்கே. இரு, நான் யோசிச்சு சொல்றேன். 1912 கரெக்டா? எப்படி எல்லாமே கரெக்டாக சொல்கிற? அடுத்த கொஷின் என்னன்னா, கோல்டோட கெமிக்கல் சிம்பிள் என்ன? ஏயு. இதுவும் கரெக்டா? சரி, ஃபைனல் கொஷின், கடைசி கொஷின் இதுதான். மொனாலிசா ஓவியத்தை வரைஞ்சவர் பேர் என்னன்னு சொல்லி பார்ப்போம். லியோனார்டோ டாவின்சி. சோலி முடிஞ்சு. சரி, கேக்கு நீயே சாப்பிடு. எல்லா ஆன்சர்ஸும் கரெக்டாக சொல்லிட்டேன். அவ்வளோதான். இன்னைக்கு எனக்கு சாக்லேட் கேக் ஒதுக்கல போல. சரி, போய் சாப்பிடு. பேசாமல் உன் கூட ஃபஸ்ட்டே ஷேர் பண்ணியே சாப்பிட்ருந்துருக்கலாம். தேவையா எனக்கு இதெல்லாம்?
2 பேரும் ஷேர் பண்ணியே சாப்பிடலாம். இது கொடுக்காம எப்படி சாப்பிடுவேன்? சும்மா உன்னை வம்பிழுக்கலாமேன்னு வம்பிழுத்தேன். நீயும் கேம் அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த. சரி இது நல்லா இருக்கேன்னு நானும் விளாண்டவா, போய் சாப்பிடலாம். இந்த வீடியோ மூலயமா நிறைய பொது அறிவு கேள்விகளுக்கான விடைகள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்க கூட சண்டை போடலன்னா லைஃபே போர் அடிச்சிடும். ஸோ சண்டை போடுங்க, நிறையா சண்டை போடுங்க, ஆனால் உடனே சேர்ந்துருங்க. ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அதே நேரத்தில் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க. பாய்.